வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவையசுவை நிகழ்ச்சிக்கு. இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக உருளைக்கிழங்கை வச்சு ஒரு வறுவல். பொழுதுனிக்கு வறுவல் வித்தியாசம் சொல்கிறீங்களே, உருளைக்கிழங்கை வேக வச்சு அதில் மசாலா போட்டு திருப்பி பண்ணி கொடுத்துட்றதானே, இது என்ன வித்தியாசம் அப்படிங்க கேட்கலாம். இப்போ நீங்கள் திங்க் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இந்த வாட்டி ஒரு உருளைக்கிழங்கு வறுவலை கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது எஸ்பெஷலி இந்த சப்பாத்தியில் அப்படி உருட்டி அந்த க்ரன்ச்சி பைட்டுன்னு சொல்லுவோம், அது சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் அட்டகாசமாக இருக்கும். ஸோ அந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை ஒரு கொத்து, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போது அந்த உருளைக்கிழங்கு வறுவல் சொன்னோம், அது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். அந்த சின்ன உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு அந்த உருளைக்கிழங்கை அப்படியே தோலோடு வேக வச்சுருந்தோம். 3/4 பாகம் வெந்தால் போதும். அந்த உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு கையிலேயே அப்படி தட்டிடணும். ஒரு வடை மாதிரி தட்டலாம். அப்படி தட்ட அப்படி நசுங்கி போயிடும். அதை அப்படியே தட்டிட்டு பக்கத்தில் எண்ணெய் கடாயை வச்சு எண்ணெயில் பொரித்து எடுத்துடணும். இந்த உருளைக்கிழங்கை எண்ணெயில் பொரித்து எடுத்துடணும். ஒரு ஃப்ரைங் பேனோ இல்லை தவாவோ வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை மசாலா அதில் போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு அந்த ஃப்ரை பண்ண அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு டாஸ் பண்ணிடணும். அப்போ என்ன வேணால் அந்த காரம் ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்கு ஒட்டிக்கும். நான் சாப்பிடும்போது கிறிஸ்பாக இருக்கும். நான் சொன்ன அந்த க்ரன்ச்சி பைட் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இது எஸ்பெஷலி நீங்கள் இந்த சாதத்தோடு சாப்பிட்ணும் அப்படின்னா சாம்பார் சாதத்தோட, அசல் சாதத்தோட ஒரு கிரிச்சி பிரைட் உருளைக்கிழங்கு வறுவல் கலக்கலாம். கொஞ்சம் காரசாரமாக அட்டகாசமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சப்போஸ் காரம் வேணும், ஜாஸ்தி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அதில் மிளகு காரத்தை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு வறுவலை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு 3/4 பாகத்துக்கு வேக வைக்கணும். இந்த மாதிரி உருளைக்கிழங்குன்னு சொல்லும்போது தோலை உரிக்கணும்னு நெசசிட்டி கிடையாது, அப்படியே வந்து வேக வைக்கலாம். சாப்பிட்றது கூட வந்து இந்த தோலோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெஜிடேரியனில் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கையும் பலாக்கொட்டையும் போட்டு ஒரு வறுவல் சூப்பராக செய்வாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம். இஞ்சி பூண்டை தட்டி போடுறோம். கொஞ்சமாக தக்காளி போட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். மஞ்சள்தூள், மிளகாய், தனியாத்தூள் போட்டு பலாக்கொட்டையை போட்டு தண்ணி தெளித்து உப்பு போட்டு வேக வச்சிடுறோம். கூட இந்த உருளைக்கிழங்கையை போட்டுடுறோம். ரெண்டும் நல்லா வேகுது. ஒரு மாதிரி திக்கு கிரேவியாக வரும்போது ஒரு சின்ன துண்டு தேங்காய் அரைச்சி விட்டு அந்த கிரேவி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த பலாக்கொட்டை டேஸ்ட்டுக்கும் அந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட்டுக்கும் சப்பாத்தியோட தொண்டு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், உருளைக்கிழங்கை உப்பு போட்டு தண்ணியில் நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு சின்ன உருளைக்கிழங்கு போட்டோம். அது 3/4 பாகம் வேக வச்சிட்டோம். பக்கத்து அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த உருளைக்கிழங்கு அந்த தண்ணியை சுடு தண்ணி எடுத்துகிட்டு பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போது ஒரு உருளைக்கிழங்கை கையில் எடுத்துகிட்டு தட்டிக்கிறோம். பாருங்கள், இது மாதிரி தட்டுறோம். எண்ணெய் சூடாக இருக்குது, அப்படியே எண்ணெயில் போட்டுறோம். இப்போது திருப்பி பாருங்க, இதை எடுக்கிறேன், ஒரு அமைக்கிறேன். நல்லா ஃப்ளாட் ஆகிடுச்சு. இதை அப்படியே எண்ணெயில் போட்டுறோம். இப்போது ஒரு ஃப்ரைங் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ திருப்பி சொல்கிறேன், உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு கொதி வரும்போது சின்ன உருளைக்கிழங்கை போட்டோம். 3/4 பாகம் வந்துச்சு. வெந்து வந்தோடனே தண்ணியை மாற்றிட்டு அதில் பச்சை தண்ணி ஊற்றிட்டு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து கையில் ஒரு தட்டி எண்ணெயில் போட்டோம். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. அதை இந்த கலர் வரணும், நம்ம வெயிட் பண்ணணும். அது சாப்பிடும்போது க்ரன்ச்சி பைட்டாக இருக்குன்னு சொன்னேன். மீன் டைம் என்ன பண்ணுறோம், பக்கத்து அடுப்பில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டோம். இதில்
மிளகாத்தூள், காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு. போட்டு ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு பரட்டு பரட்டிக்கோங்க. இது வேறு எதுவுமே தேவையில்லை. சப்போஸ் குழந்தைங்களுக்கு இந்த காரம் வேண்டாம் அப்படின்னா மிளகு காரம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கணும், இல்லைனா இது வந்து தீஞ்சு போயிடும். அதனால் அடுப்பு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து இதில் போடுறோம். ஒரு பாத்திரம் நீங்கள் சப்போஸ் இந்த எண்ணெயை வடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. பேப்பர் நாப்கினில் அந்த எண்ணெயை வடிச்சிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் சொன்ன அந்த சப்பாத்தி மேலே ரோல் பண்ணி சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அடுப்பு அணைச்சிடலாம். அது சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. வெறும் உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. வேக வச்சோம் முக்கால் பாகத்துக்கு. கையில் ஒரு தட்டு தட்டணும். எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோம். எண்ணெயில் பக்கத்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை ஊற்றிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு அந்த பொரிச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு டாஸ் பண்ணிட்டோம். நல்லா மிளகா கிள்ளிப்பட சாம்பாரோட சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். பருப்பு கீரை சாப்பிடும்போது டாப் டக்கராக இருக்கும். அதே மாதிரி எலுமிச்சம்பழ ரசத்தோட அட்டகாசமாக இருக்கும். நான் சொன்ன சப்பாத்தியில் உருட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது காடை மிளகு வறுவல். அதுக்கு முன்னாடி we'll go for a short commercial break. வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவையோசு நிகழ்ச்சிக்கு. நம்ம பார்க்குற டிஷ் இப்போது காடை மிளகு மசாலா. காடை மிளகு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: காடை 2 காடை வச்சுக்கோங்களேன், 2 காடை, வெங்காயம் 2 கை, ஒரு கொத்து கருவேப்பிலை, சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 6 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. எண்ணெய் ஊற்றிருக்கோம். சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம். வெங்காயத்தை வதக்குறோம். வெங்காயத்தை வதக்கும் போது இஞ்சி பூண்டு அரவை சேர்த்துடுறோம். இந்த காடையும் போட்டு வதக்கிறோம். உப்பு ஆல்ரெடி இந்த காடையை வந்து உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். அந்த காடையும் போட்டு நல்லா வதக்கிறோம். கலர் டர்ன் ஆகுது. மிளகுத்தூள், மஞ்சத்தூள் போட்டு டாஸ் பண்ணோம். கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறோம். அந்த ஸ்லோ ஃபயரில் வேக வச்சிடறோம். காடை வேக டைம் பார்த்திங்க அப்படின்னா சிக்கனுக்கு 8 நிமிஷம்னா காடைக்கு 10 நிமிஷம். ஸ்லோ ஃபயரில் குக் ஆகணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். 10வது நிமிஷத்தில் நல்ல நரன்னு அந்த எலும்பை கடிக்கிற மாதிரி ஒரு அருமையான காடை மிளகு மசாலா சூப்பராக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போது சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் இது போட்டு வதக்கலாம்.
இந்த காடைன்னு சொல்லும்போது அதை எலும்போடு கடித்து மென்று சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு. இந்த காடை ரோஸ்ட்டு சாதாரணமாக எல்லா கடையிலும் கிடைக்கக்கூடிய ஒரு காடை ரோஸ்ட்டு. இந்த காடையை கட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துருவாங்க, தலையை கட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுவாங்க, கீறிடுவாங்க. கீறிட்டு உள்ளே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டை போட்டு நல்லா பரட்டிட்டு ஒரு 1 hour விட்டுருவாங்க. கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு ஊற்றி எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவாங்க. ஒரு கடி, ஏன்னா காலையில் சாதாரணமாக சதை ஜாஸ்தி இருக்காது, அது டேஸ்ட் வந்து அது கடித்து மென்று சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் தெரியும். கடித்து மென்று சாப்பிடும்போது அட்டகாசமாக ஒரு மாவு மாதிரி அப்படியே கரைஞ்சி போயிடும். வெறுமனே சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த காடை மிளகு மசாலா நம்ம செய்கிற மசாலா பார்த்திங்கன்னா நல்ல மெத்துன்னு ஒரு சப்பாத்தி சுட்டுக்கணும். நல்ல சப்பாத்தி, கொஞ்சம் எண்ணெய் விட்டு சுட்டுக்கணும், ஃபுல்கா சப்பாத்தி வேண்டாம். அது கூட இந்த காடை மிளகு மசாலா மேலே தடவிட்டு 2 பீஸு காடை, ஒரு கடி அந்த சப்பாத்தி, அதாவது இந்த மசாலாவோட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் இந்த காடையை போட்டுடலாம். கொஞ்சம் கலர் மாற்றணும். இந்த பொன்முருளுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது இந்த காடை அட்டகாசமாக இருக்கும். அந்த வெங்காயத்தை கடி, அந்த காடையை ஒரு கடி சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போது இந்த காடையை போட்டுடலாம். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன். இந்த காடையை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை மாதிரி போட்டுக்கிறேன். இந்த காடை வெந்தூர் வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டீ வழங்கும் சுவை நிகழ்ச்சிக்கு. காடை மிளகு மசாலா. எண்ணெய் ஊற்றணும், சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம், 2 கை வெங்காயத்தை போட்டு வதக்கணும், 3/4 பாகத்துக்கு கொஞ்சம் மேலே வதக்கிட்டோம், இஞ்சி பூண்டு அரவை போட்டோம், அந்த காடையை போட்டு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டோம். ஸோ காடை நல்லா ஆல்மோஸ்ட் வந்து 90% காடை குக் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னால கொஞ்சம் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இப்போ தான். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். 6 டீஸ்பூன் மிளகுத்தூள் தூணா மாதிரி போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஒரு கிண்டிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா சாம்பார் வச்சுக்கோங்க. சூப்பரான சாம்பார், சூடு சாதம், 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சாதத்தில் போட்டு சாம்பார் ஊற்றி நல்லா குழஞ்ச மாதிரி வடிச்சுக்கோங்க. இந்த காடையை வச்சு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். கீரை சாதத்தோட இதனுடைய எஃபெக்ட் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். சிக்கனுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். இது கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் கூட வரும். சப்போஸ் சிக்கனில் பார்த்திங்கன்னா
கொஞ்சம் வயசான கோழியாக இருந்தால் நம்ம வாங்குற சொன்னோம் இல்லையா 1.5 கிலோ கோழியை நம்ம வாங்கிட்டு வந்தபோது நாராக வரும். இதில் வந்து நாராக வர வாய்ப்பு இல்லை, சாஃப்டாகவே இருக்கும். வேக வைக்கிறது மட்டும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கணும். ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ரெண்டு டிஷ் பண்ணோம். ஒன்று வந்து உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு ஒரு பாத்திரம் தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கொதி வரும்போது சின்ன உருளைக்கிழங்கை நல்லா அலசி எடுத்து தோலோடு போட்டுட்டோம். முக்கால் பாகத்துக்கு கொஞ்சம் மேலே வந்துச்சு. அந்த உருளைக்கிழங்கு எடுத்து உள்ளங்கையில் வச்சு ஒரு தட்டு தட்டிட்டோம். பக்கத்து அடுப்பில் எண்ணெய் வச்சுருந்தோம். எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை தழைச்சிட்டு இந்த மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு என்ன விட பண்ணோம், உப்பையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அந்த உருளைக்கிழங்கையும் போட்டோம். அருமையாக உருளைக்கிழங்கு ஒரு பீஸ்லேயும் அந்த மசாலா அழகாக ஒட்டிக்கிச்சு. நல்லா சாம்பார், அதாவது எலுமிச்சம்பழம் ரசத்தோடு சாப்பிடும்போது சாத்து வச்சு அந்த உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது நம்ம காடை மிளகு மசாலா பண்ணோம். எண்ணெய் ஊற்றணும். காடையை நல்லா கழுவிட்டு உப்பு போட்டோம். உப்பு போட்டு ஊற வச்சிட்டோம். எண்ணெய் ஊற்றணும். சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டோம். இஞ்சி போட்டு காடையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டோம். அதில் மஞ்சள்தூள் போட்டு தண்ணி தெளித்து வேக வச்சோம். நல்லா ட்ரையான பிறகு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டோம். பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை தலையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாம்பார் வச்சு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். சப்பாத்தி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் ரொட்டியோடு சாப்பிடும்போது ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த ரெண்டு டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிற விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.